நான் திருப்பூர்ல காலைல 6:50க்கு ட்ரெயின் ஏறினேங்க. ஜோலார்பேட்டை வர்றப்போ மணி 10:45 இருக்குங்க. சரிங்களா, ஜோலார்பேட்டில் ஏறுறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகுறப்போ உள்ளே ஏறிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது லேடிஸ் கோச்சு, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நீங்கள் இறங்கிருன்னு சொன்னேன். அவன் சொன்னால் அடுத்த காட்பாடிலாம் இறங்கிறேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டாப் என்ன நிற்குதோ அங்கே இறங்கிறேங்க, கார்டன் வந்து கொடி கட்டிட்டாரு, அதனால் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அதனால் உள்ளே இறங்கிட்டேங்கன்னா. சரின்ட்டு நான் என் பாட்டம் ஒரு பக்கம்ன்ட்டு இருந்தேங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரமாக ஆளை காணோம். ஒரு பாத்ரூம்லேருந்து வந்தாங்க, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ்ஸு கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றில் குழந்த இருக்குது, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோல்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்பாரு, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தான்னு அடித்து, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடித்து செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து செயின் இழுக்கலாம் நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா, போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து 2 கையும் கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். ஒரு கையை ரைட் சைடு கயிறு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான். விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் மூவராக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கையை எட்டி உதச்சி அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்புறம் ஆம்புலன்ஸ்காரன் வந்து தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. இதுதான் நடந்ததுங்க. எனக்கு அங்கே எந்திரிச்சு உக்காந்து என்னால் உக்கார முடியலங்க. இந்த தலையிலேருந்து அப்படியே ரத்தம் அந்த சதெல்லாம் கொட்டுச்சுங்களா, எனக்கு அதை பார்த்து மயக்கமாகி போச்சு. அப்போ ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் தெளிவாச்சுங்க. அப்புறம் அந்த தம்பி சொன்னால், லோக்கலில் ஏதாவது சேர்க்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, இங்கே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆம்புலன்ஸ்காரோட நம்பர்லாம் கேட்கல, பேர் கேட்கல. எவ்வளோ நேரம் அவங்க கூட போகிறான்னு? அவங்க கூட போகிறான்னு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க. 1/2 மணி நேரம் ஒரே சண்டை போட்டோங்க அவன்கிட்ட. ஆன் பண்ணிட்டீங்க. எனக்கு நடந்த மாதிரி வேற யாரும் பொண்ணுக்கு நடக்குவாருங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க, சரிங்களா? ஆமாங்க சாமி. இப்போ வெளியே வந்ததுனால இப்போ நானே 3ஆவது ஆகிப்போச்சு. இன்னும் அடுத்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன காரணம் இருக்கு? கண்டிப்பாக நடக்கும்ல. இந்த சைக்கோலாம் வெளியே விடாதீங்க. அவனுக்கு என்ன தண்டனை மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே கொடுங்க அவனுக்கு, சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னால் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்க. அவன் ஸ்டேஷன்லேருந்து ஜெயிலேருந்து வெளியே வரக்குவார், சரிங்களா? இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஆகிட்டுக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிட்டுக்குது, சரிங்களா? ட்ரெயினில் பாதுகாப்பு கிடையாது, நடந்து போகிறப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களாம் விடாதீங்க.